இங்க ஒருத்தன் வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது பக்கத்து வீட்ல இருந்து சுத்தியால அடிக்கிற சத்தமா கேட்டுட்டு இருக்கு. செம்ம கடுப்பான அவன் உடனே வேலையை விட்டுட்டு அந்த வீட்டாண்ட போய் கதவை தட்டி, எங்க உள்ள யாருங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, டக்குன்னு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா அவனோட மேனேஜர் வந்து கதவு திறக்கிறாங்க. எங்க நீங்க எப்படி இங்கன்னு கேட்டா, நீ இங்க தான் இருக்கியா, நான் இன்னைக்கு தான் புதுசா இந்த ரூமுக்கு கூட வந்திருக்கேன் அப்படின்னு அவன ரூமுக்குள்ள எடுத்துட்டு போய் இந்த டேபிள ஃபிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றான்ட்டு அவனை வச்சு அந்த டேபிள ஃபிக்ஸ் பண்ணிட்டு இனிமே சத்தம் வராது, போய் ஒர்க்க கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க ரூமை தாண்டி கீழே போயிட்டு இருக்க சமயத்துல குப்பை கவரை கொடுத்து இதை கொஞ்சம் கீழே போட்டுட்டு சொல்லி அனுப்புறாங்க. இன்னொரு நாள் ஆபீஸ்ல அவங்களோட செருப்பு பிஞ்சிச்சுட்டு 7ஆம் நம்பர் செருப்பு வாங்கிட்டான்னு கேக்குறாங்க. இன்னொரு நாள் ரூம்ல வேற ஏதோ வேலை வாங்குறதுக்கு முன்னாடி இவன் அவங்களை நிப்பாடி, ஏங்க நான் என்ன உங்க வேலைக்காரனா, ஆபீஸ்ல ரிப்போர்ட்டா கேட்டு சாவடிக்கிறீங்க, இங்க என்ன உங்க வீட்டு வேலையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்கள பயங்கரமா கத்திட்டு ரூம்ல வந்து உட்காந்து அவங்களை திட்டிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ திட்டிட்டோமே, ரேட்டிங்ல கைய வச்சிட போறான்ட்டு சாரி கேட்கலாம்னு அவங்க ரூம் ஆண்ட போனா அவங்க அப்பதான் ஹோட்டல்ல இருந்து ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு வராங்க. வாயா ஒன்னா சாப்பிடலாம்ட்டு அவனை கூப்பிட்டு, நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா தான் வேலை வாங்கினேன், நீ தான் என்ன எப்பயுமே பாஸ்ன்ற சுப்பீரியாரிட்டிலே பார்த்துட்டு இருக்க, ஒன்னு மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட சுப்பீரியரும் யாரும் இல்ல, இன்ஃபீரியரும் யாரும் இல்ல, எல்லாருமே சேம் தான்.